இப்ப நாங்க அமைப்பை எப்படி மாற்ற சொல்றோம்னா, காசு கொடுத்து விட்டார், வாக்குக்கு காசை கொடுத்து வாங்குகிறார் ஒரு வேட்பாளர் என்று தெரிந்து விட்டால் 10 ஆண்டுகளுக்கு தேர்தல் நிக்க தடை என்று வந்துருச்சுன்னா 2 தேர்தல் நிக்க முடியாதுன்னா இந்தியாவில் ஏவனும் ஓட்டு காசு கொடுக்க மாட்டான். அந்த கடுமையான நெருக்கடி ஒன்றுதான் நேர்மையை பிரசவிக்கும், இல்லைன்னா கஷ்டம். நீங்களே பாக்குறீங்க, தேர்தல் ஆணையம் ஓட்டுக்கு காசு கொடுப்பது வாங்குவது குற்றம், உங்கள் ஓட்டு விற்பனைக்கு அல்ல. இதெல்லாம் தெண்ட செலவு. இந்த ரோடு பூரா பதவி வச்சிருப்பான், தெண்ட செலவு வச்சுட்டு நீ காசு கொடுத்தாலும் வாங்கினாலும் ஓராண்டு சிறைன்னு. யாராவது உங்க மனச்சான்றை சொல்லுங்க, யாராவது ஓராண்டு சிறைப்படுத்திருக்காங்க? நான் காசு கொடுக்கப்படுது, வாங்கப்படுது. யாரையாவது ஒருத்தர் கைது பண்ணி உள்ள போட்டிருக்கா தேர்தல் ஆணையம்? அப்புறம் இதுக்கு தெண்டம் அந்த பதாகை வச்சு ஏமாத்திட்டு இருக்க? அப்ப இது ஏமாற்று. எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைக்கிறோம். இப்ப நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன். நம்ம 30 கோடி மக்கள் தொகையா இருக்கும் போது 543 பாராளுமன்றம், 543 பாராளுமன்றம். இப்ப எப்படி வரையறை இருக்குன்னா 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்றம். 30 கோடிக்கு 543 இருந்த போது இப்ப 130 கோடிக்கு நாங்க என்ன சொல்றோம், இந்த பிரதிநிதித்துவம் பத்தல. அப்போ 6 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம் என்பதை மாற்றி 3 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம் என்று கொண்டு வா, அந்த அமைப்பை மாத்து என்று நாங்க சொல்றோம். இந்த பெண்ணுக்கான உரிமை வாய்ட்ட பேசி பாரத மாதாக்கு ஜெய் என்று வெற்றி கூச்சல் போட்டு பயன் இல்லை. இப்ப நாங்க பாரத மாதாக்கு ஜெய் போடுறதில்ல, தமிழ் தாய் வாழ்கதான். பாரத மாதாவே பைந்தமிழர் மாதா தான் அது. ஆனாலும் நாங்க என்ன சொல்றோம், பெண்ணுக்கு சரிபங்கு கொடுக்கிறோம். சட்டசபையில, பாராளுமன்றத்தில், ஆட்சி அதிகாரத்தில் எல்லாத்திலையும் கொடுக்கிறோம். அப்படிங்கும்போது நான் என்ன கேட்கிறேன், தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்களுக்கு நீ தனி தொகுதி வச்சிருப்பது போல பெண்களுக்கென்று தனி தொகுதி வச்சிரு. பெண்களுக்கென்று பெண்கள் மட்டும்தான் போட்டியிட முடியும் என்ற நிலையை உருவாக்கு. இப்ப நான் பாத்தீங்கன்னா நாங்க நிறுத்திருக்க 20 தொகுதியில பெரும்பாலான தொகுதியில் 3 ஆண்கள், ஒரே ஒரு பெண், என் தங்கச்சி. அப்ப 3 ஆண் மக்களை எதிர்த்து ஒரு பெண்மகள் அங்க சண்டை செய்வது அரசியல கஷ்டம். பெண்களுக்கான தொகுதி என்ன, 4மே பெண்களாயிருந்தா அதுல யார் தகுதியானவர்களும் தேர்வு செய்யப்படட்டும். இதுதான் எங்க அமைப்பு மாற்றம் நான் சொல்றது. ஒவ்வொரு இது. 2வது, இப்ப மாநிலங்களவை உறுப்பினர் இருக்கு, மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்களால் தேர்வு செய்யப்படுகிற ஒரு விதி இருக்கு. இப்ப அப்படித்தான் நம்ம, உங்களுக்கு தெரியும், ஐயா ஜி.கே. வாசன், ஐயா அன்புமணி போன்றவர்கள், அண்ணன் திருச்சி சிவா போன்றவர்கள்லாம் மாநிலங்களவை உறுப்பினர்கள். இப்ப ஐயா நம்முடைய அப்பா இளையராஜா அவர்கள்லாம் மாநிலங்களவை உறுப்பினர். ஒரு மாநிலத்திலிருந்து மதிப்பிற்காக அந்த மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கு செலுத்தி தேர்வு செஞ்சு அனுப்பிடுவாங்க. இப்போ அருண்ஜேட்லின்னு ஒருத்தர் தோக்குறார், 1.5 லட்சம் ஓட்டுல தோத்துறார். மக்கள் அவர்கிட்ட அதிகாரத்தை கொடுக்க விரும்பல. ஆனால் அந்த கட்சி அவரை மாநிலங்களவை உறுப்பினரா வேற ஏதோ மாநிலத்திலிருந்து தேர்வு பண்ணி கொண்டு வந்து அவரை கேபினெட் மினிஸ்டர் ஆக்கி பினான்ஸ் அவர்கிட்ட கொடுத்துருது. பினான்ஸை கொடுத்தா அவர் ஒரே ராத்திரில பணம் செல்லாதுன்ட்டு போயிடுறாரு. இப்ப நல்லா அது விளங்கணும். அப்ப மக்களால் தேர்வு செய்யப்பட்டவருக்கு தான் அதிகாரம் கொடுக்கணும். மக்களால் தேர்வு செய்யப்படாத எவனும் எந்த கொம்பனா இருந்தாலும் அதிகாரம் இருக்கக்கூடாது. இப்ப உதாரணமா இந்தியாவின் முதன்மை அமைச்சர் யார்? பிரதம அமைச்சர். மன்மோகன் சிங் எந்த தேர்தலில் வாக்கு பெற்று வென்றார்? இல்ல. 10 ஆண்டுகள் இந்த நாட்டு மக்களை உயர்ந்த அதிகாரத்தில் இருந்து ஆட்சி செய்த மன்மோகன் சிங் ஒரு ஓட்டு கூட வாங்கல, அவர் குடும்ப ஓட்டை கூட வாங்கல. அப்ப மக்களிடமிருந்து செல்வாக்கு பெற்று நன்மதிப்பை பெற்று வென்று வருகிற ஒரு மகன் தான் நாட்டை ஆளணும். 10 ஆண்டு நீ கற்பனை செஞ்சு பாரு. மோடி ஐயா 10 ஆண்டு தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஆனா அதே 10 ஆண்டு அவர் ஆண்டிருக்கார், தேர்வு செய்யப்படல. தேர்வு செய்யப்பட்டவர்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இந்த அமைப்பு ஜனநாயக துரோகம்ங்கிறோம், மக்களாட்சிக்கு எதிரானதுங்கிறோம். அப்ப என்ன சொல்றோம், அமைப்பை மாத்து. மாநிலங்களவை உறுப்பினரான இருக்கிறதுல எனக்கு நோ அப்ஜெக்ஷன். ஆனால் நீ மந்திரியாகி என்கிட்ட அதிகாரம் செலுத்தக்கூடாது, வெறும் மெம்பராரு, அவ்வளவுதான். இதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம்.